தொடர்ந்து வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்க போகுது? நம்ம ஆரம்பத்திலே பேசுனது போல இந்த குரு, ராகு குரு சனி, ராகு இந்த கிரகங்கள் மாறுறதுனாலயும் கேதுவும் மாறுது. ஓகே. அதனால இந்த போன வருஷம் இருந்த தடைகள் நீங்கும். புதுசா நான் ஒரு 10 ஒரு 6 ராசிகள்ல இருக்க கிரகங்கள் இருக்கக்கூடியவங்க மாட்டிக்க போறாங்க. இதுல இது கிரகங்கள் ரீதியாக இந்த ராசியில இந்த கிரகம் இருக்கு, இந்த ராசியில இந்த கிரகம், இந்த ராசியில கிரகம் இருக்கு, இந்த கிரகங்கள் பாக்குது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம பேசிட்டு வரோம். நம்ம இந்த சேனல்லயே வந்து பழைய வீடியோ ஒண்ணுல பேசியிருக்கிறோம். இந்த 2025, 24 என்ன நடக்க போகுதுன்னு அத பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த சனி வந்து மேல ஏறுது. மீன ராசிக்கு போகுது. மீன ராசிக்கு 7.5 சனி. ம், ம். மேச ராசிக்கு 7.5 சனி. கும்ப ராசிக்கு 7.5 சனின்னு சொல்லி மொத்தம் 7 ராசிகள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஜோசியக்காரங்க. அது மட்டும் இல்லாம அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரன்லாம் பிச்சை எடுக்க போறாங்க ரோட்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கன்னிக்கு வந்து கண்டக சனி, காலி ஆளு, சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே. ஓகேங்களா? இந்த குருவும் வந்து ஒண்ணும் செய்யாது, சனியும் ஒண்ணும் செய்யாது. ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உங்க அதாவதுங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப ஒரு நபர் ம். அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடக்கணும்னு அவனுடைய ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கோச்சாரத்துல வரக்கூடிய ராகு அவனுக்கு அந்த ஆப்ரேஷனை குடுக்கலாம். ஓகே. சரிங்களா? இப்ப எனக்கு ராகு இறங்குது. எனக்கு அப்படி ஜாதகம் இல்லைன்றப்ப எனக்கு அது நடக்க வேண்டிய அவசியம். அவசியம் இல்ல. அப்ப செவ்வாய் மேலும் ராகு வரும்போது, நான் இப்ப ராகு வந்து கும்பராசிக்கு இறங்கியிருக்கு. இறங்க போகுது. இப்ப என் ஜாதகத்துல செவ்வாய் வந்து கும்பராசியில இருக்குன்னு வைங்களேன். செவ்வாய் மேலும் ராகு வரும்போது, ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அல்லது ஏமாற்றம் ஏற்படலாம்னு நம்ம சொல்றோம். அப்ப எந்த அளவுக்கு ஏமாற்றம், எந்த அளவுக்கு மருத்துவ செலவு, ஆள் காலியாயிருவானா அப்படின்னா, அவனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொசிஷனையும் நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ நம்ம செவ்வாய் மேலே ராகு போகிறத பற்றி பேசுகிறோம். அவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்றது முக்கியம் இல்லைங்களா? அவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கா, செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கா, செவ்வாய் குருவோட சேர்ந்துருக்கா, செவ்வாய் சனி பார்வை இருக்கா, செவ்வாய் சூரியன் கிளப்பாக இருக்கா. அப்போ அவருக்கு நோய் வரும்னா என்ன நோய் வரும்? தலை வலிக்குமா, கால் வலிக்குமா, இல்லை தலையிலேயே அடிபட்டு மொத்தத்துக்கு கோமாவுக்கு போயிடுவாரான்ற எல்லா கேஸுமே வந்து கேஸ் ஸ்டடி தான் பண்ணணும். ஓகே. அப்போ நான் வந்து பொதுவாக அந்த இடத்துல ராகு கும்பத்துக்கு இறங்குது, கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்படும். கும்பத்துலேருந்து 5வது ராசியான மிதுன கிரகங்கள் பாதிக்கப்படும். கும்பத்துலேருந்து 7ல் இருக்கக்கூடிய சிம்மம் பாதிக்கப்படும். கும்பத்துக்கு 9ல் இருக்கக்கூடிய துலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டாலும் கூட, அங்கே செவ்வாய் இருந்து பாதிக்கப்பட்டாலும் கூட, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது மொத்த ஜாதகத்தை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா?